வெல்கம் டு யூபிஎஸ்சி வினோத். ஸோ ஏன்ஷியன் இந்தியா கூட ஏன்ஷியன் இந்தியா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அங்கே வந்து இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் அண்ட் டெர்மினாலஜிஸ் வந்து தான் கொஷின் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து 2 வீடியோ பண்ணியிருக்கோம், புத்திசம் டேர்ம் ஜெயினிசம் டேர்ம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் எதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அதை தான் வந்து கொஷினாக கேட்கும். அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 23 வேர்ட்ஸ் வந்து டேர்ம்ஸு, போர்ட்டு, இந்த மாதிரி வந்து நான் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் தான். ஸோ ஆக்சுவலாக ட்ரேட் ரூட் உத்தரப்பதா அப்படிங்கிறது வந்து ஒரு ட்ரேட் ரூட். ஸோ உத்தரப்பதா அப்படிங்கிறது வந்து ஒரு ட்ரேட் ரூட். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பீரியட் மீன்ஸ் ஏன்ஷியன் இந்தியா பீரியட்ல வந்து நார்த் இந்தியாவிலேருந்து சென்ட்ரல் ஏஷியா வரையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த உத்தரப்பதா அப்படிங்கிற ட்ரேட் ரூட் வந்து யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக ட்ரேட் ரூட் அப்படின்னாலே எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க? கூட்ஸை வந்து சேல் பண்ணுறதுக்காகவும், அந்த கூட்ஸை சேல் பண்ணுறாங்க அப்படின்னா அது மூலிமா கல்ச்சரல் எக்ஸ்சேஞ்சும் நடக்கும். ஜென்ரலாக அதுதான் நடக்கும். ஸோ உத்தரப்பதா அப்படிங்கிறது ஒரு ட்ரேட் ரூட், ஏன்ஷியன் இந்தியா ட்ரேட் ரூட். ஸோ சிம்பிளாக வந்து உத்தரப்பதா இஸ் அ டேர்ம் ரீசென்ட்லி உத்தரப்பதா இஸ் அ டேர்ம் இன் ஏன்ஷியன் இந்தியா இஸ் மீன்ட் ஃபார் ட்ரேட் ரூட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யவனப்பிரியா. ஆக்சுவலாக யவனப்பிரியா அப்படின்னா ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து பெப்பரை தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இண்டோ கிரீக்ஸ் வந்து இந்தியாவோட பெப்பர் ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து அந்த யவனப்பிரியா அப்படின்னு அதை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கமாடிட்டி. ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப பெப்பர் வந்து இந்தியாவில் பெப்பர் வந்து ரொம்பவுமே ஹைலி ப்ரைஸ்டு. ஸோ ரொம்பவுமே காஸ்ட்லியான ஒரு ப்ராடக்டாக தான் பெப்பர் இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த பெப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியம். ஸோ யவனப்பிரியா பெப்பர் ஏன்ஷியன் இந்தியாவோட டேர்ம். ஸோ நெக்ஸ்ட் ஷாத்தகா அப்படிங்கிறது வந்து காட்டன் வந்து குறிக்குது. காட்டனை மட்டும் இல்லாமல் காட்டன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸை பற்றியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏன்ஷியன் இந்தியாவில் காட்டன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஷாத்தகா வந்து குறிக்குது. ஷெரீன் அப்படிங்கிறது சம்திங் கில்டு, அதாவது கில்டு அப்படின்னா குரூப் ஆஃப் பீப்புள் ஹூ டஸ் த சிமிலர் ஒர்க். ஆக்சுவலாக ஒன்றும் கிடையாது. இப்போ எல்லா ட்ரேடர்ஸும் சேர்ந்து ஒரு சங்கம் மாதிரி ஆரம்பிக்கிறாங்க. ஸோ கில்டு இஸ் நத்திங் பட் சங்கம். ஸோ தமிழில் வந்து சங்கம்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ இந்த தொழிலாளர் சங்கம். ஸோ அந்த மாதிரி அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கில்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த கில்டு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தே டிசைட் த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆஃப் த பிஸ்னஸ். ஸோ இப்போ ஒரு மளிகை கடை இருக்குது அப்படின்னா 1 கிலோ அரிசி எந்த விலைக்கு விற்கணும். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 1 கிலோ கறி எத்தனை ரூபாய்க்கு விற்கணும் அப்படிங்கிறத வந்து ஒரு சங்கம் தான் முடிவு பண்ணும். ஸோ அதுதான் வந்து அந்த கில்டோட வேலை. ஸோ அதுதான் ஷெரீன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆக்சுவலாக நெக்ஸ்ட் முக்கியமான வார்த்தை வந்து தமிழகம். ஸோ இந்த தமிழகம் அப்படிங்கிறது வந்து ஆக்சுவலாக நியூஸில் நிறையா இந்த டைம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் டஸ்ஸில் வந்து இந்த தமிழகம் அப்படிங்கிற பேர் வந்து நிறைய ரிப்பீட்டேஷனாக நியூஸில் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அந்த ஆஸ்பெக்டில் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஆக்சுவலாக தமிழகம் அப்படிங்கிறது தமிழ் ஸ்பீக்கிங் பீப்புள் இருக்கக்கூடிய ஏரியாவை மட்டும் கவர் பண்ணாமல் ஸோ இப்போ இருக்கக்கூடிய கேரளா அண்ட் சம் பார்ட்ஸ் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் அண்ட் சம் பார்ட்ஸ் ஆஃப் கர்நாடகா அண்ட் ஸ்ரீலங்கா. ஆக்சுவலாக இதுதான் தமிழகம் அப்படின்னு சொன்ன உடனே தமிழ்நாடு விச் ஆஃப் த ஏரியாஸ் ஆர் கவர்ட் அண்டர் தமிழகம் அப்படின்னு சொல்லி கொடுத்த உடனே தமிழ்நாடு ஒன்லி அப்படின்னு இருக்கும். ஸோ அது இல்லாமல் ஆக்சுவலாக ஸ்ரீலங்கா, தமிழ்நாடு, கேரளா, ஆந்திர பிரதேஷ் அண்ட் சம் பார்ட்ஸ் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் அண்ட் சம் பார்ட்ஸ் ஆஃப் கர்நாடகா வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேர்ந்தது தான் தமிழகம் அப்படிங்கிற ஏன்ஷியன் இந்தியா டேர்ம். வேளாளர்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏன்ஷியன் இந்தியாவில் லேண்ட் ஓன்டு கம்யூனிட்டியை தான் வந்து பார்த்தீங்கன்னா வேளாளர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சரோட சம்மந்தப்பட்டவங்க. இந்த வேளாளர்ஸ் வந்து லேண்ட் ஓன்டு கம்யூனிட்டி. அவங்களோட பிரைம் ஆக்குபேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர். ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலாக இவங்க வந்து இந்த வேளாளர் அப்படிங்கிற டேர்ம் வந்து ரொம்பவே முக்கியமான டேர்ம். எக்ஸாமில் வந்து கேட்கலாம், ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து என்அடி. ஸோ என்அடி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து கொஞ்சம் கான்ட்ரவர்சியான ஒரு வேர்டு தான். ஸோ இது வந்து சோஷியல் ரேங்க், அதாவது இப்போ கரெக்டாக சோஷியல் ஹைரார்கி வந்து மெயின்டைன் பண்ணுறாங்களா, அது வந்து ஒரு ஆஃபீஸ். ஸோ இவங்க இந்த சங்கம் பீரியட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்அடி அப்படிங்கிற ஒரு ஆஃபீஸ் இருக்கு. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மக்கள் எல்லாம் கரெக்டாக அவங்களோட சோஷியல் ஆர்டரில் தான் இருக்காங்களா, அவங்கவுங்க அந்தந்த கேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க அந்தந்த ஜாபை வந்து ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படிங்கிறது ஓவர்சி பண்ணுறதுக்காக தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ஃபோர்சிங் சோஷியல் ஜஸ்டிஸ் ஸோ அண்ட் மெயின்டைனிங் சோஷியல் ஆர்டர் இன் தமிழ் சொசைட்டி ஆஃபன் ரெஃபர்டு வித் பிரேவரி அண்ட் டியூட்டி. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்அடி. ஸோ அரசர் அப்படிங்கிறது கிங், அது உங்களுக்கு தெரியும். சங்கம் ஏஜ்ல வந்து அரசர் அப்படிங்கிறது கிங். ஸோ கடைசியார் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக கடைசியார் அப்படிங்கிறது வந்து லோயர் ஸ்ட்ராட்டா இன் ஏன்ஷியன் இந்தியா. இருக்கிறதுலேயே வந்து கடைசியான ஒரு சொசைட்டி அப்படின்னு சொல்லப்படக்கூடியது வந்து யாருன்னா கடைசியார். ஸோ கடைசியார் அப்படிங்கிறது ஒரு லோயர் ஸ்ட்ராண்டா சொசைட்டியை தான் கடைசியார் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து பறையர்.
பறையர் அப்படிங்கிறது வந்து மார்ஜினலைஸ்டு கம்யூனிட்டி. பறையர் அப்படிங்கிறது வந்து மார்ஜினலைஸ்டு கம்யூனிட்டி இன் தமிழ் சொசைட்டி தான். இதுவும் தமிழ் சொசைட்டி தான். இதெல்லாம் நம்ம வந்து ஜெனரலாக கேள்விப்பட்டிருப்போம். வீரக்கல். ஸோ வீரக்கல் அப்படிங்கிறது ஹீரோ ஸ்டோன். ஸோ இது வந்து யூபிஎஸ்சி பிவைக்யூ. வீரக்கல் யூபிஎஸ்சி பிவைக்யூ, கடைசியார் யூபிஎஸ்சி பிவைக்யூ, வேளாளர் யூபிஎஸ்சி பிவைக்யூ. ஸோ இதெல்லாமே வந்து கேட்டிருக்காங்க. அப்போ ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் கேட்கலாம். ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா போர்ட். ஸோ போர்ட் பற்றி நான் சொல்லவே தேவையில்லை. என்னோட வீடியோஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போர்ட் வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது எப்போ இருந்தும் சொல்லிக்கிட்டு இருப்பேன். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏன்ஷியன்ட் இந்தியாவில் போர்ட் வந்து ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் திங். ஏன்ஷியன்ட்லன்னு மட்டும் கிடையாது, மெடிவல், மாடர்ன், ஈவன் ஜாகிரஃபிலேயுமே போர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ணும். நீங்கள் போய் பிவைக்யூஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா போர்ட்டோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி உங்களுக்கு தெரியும். ஸோ அப்போது ஆல்ரெடி இதில் இருக்கிற லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நிறைய கேட்டிருக்காங்க. பட் இருந்தாலும் நம்ம ஒரு சில இதை வந்து ஆட் பண்ணியிருக்கோம். புகார். ஸோ புகார் அப்படிங்கிறது வந்து காவேரிப்பட்டினம். ஸோ சோழா பீரியட்ல காவேரிப்பட்டினம் புகார் போர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருந்துச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோழா கிங்டத்தோட கேபிட்டல் வந்து புகார். சோழா கிங்டத்தோட கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா புகார் கொஞ்ச நாள்ல வந்து இருந்திருக்கு. ஸோ இது வந்து காவேரி ரிவரோட படுக்கையில், மீன்ஸ் காவேரி நதி படுக்கையில், ரிவர் பேங்க்ஸ் ஆஃப் காவேரியில் இருந்திருக்கு. ஸோ அதனால தான் காவேரி பட்டினம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ புகார் அப்படிங்கிறது வந்து கேபிட்டல். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேட். வழக்கமாக போர்ட்டில் என்ன நடக்கும் அப்படின்னா ட்ரேடு தான் நடக்கும். ஸோ ஆக்சுவலாக எங்கே வந்து ட்ரேட் அதிகமாக இருக்கும் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடம் வந்து கேபிட்டலாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் மேஜர் கேபிட்டல்ஸ் வந்து போர்ட்டில் இருக்கும். ஸோ சோழாவோட கேபிட்டல் வந்து புகார் வந்து ஒரு போர்ட். முசிறி அப்படிங்கிறதுமே ஒரு போர்ட்டு தான். ஸோ இது வந்து சேரா கிங்டம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சேரா கிங்டம். ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுவுமே முக்கியமாக வந்து பெப்பர் ஐவரி அண்ட் அதர் லக்ஸூரியஸ் குட்ஸ். ஆக்சுவலாக சேரா கிங்டம் வந்து ரோமன்ஸோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேட் வச்சிருக்கிறதான எவிடன்சஸ் வந்து நம்ம கிடைச்சிருக்கோம். என்னன்னா சேராஸ் வந்து ரோமன்ஸோட ட்ரேட் வச்சிருப்பாங்க. எந்த போர்ட் மூலயமா? முசிறி போர்ட் மூலயமா. இப்போ சேராஸ் வந்து ரோமன்ஸோட ட்ரேட் வச்சிருக்காங்க. எந்த போர்ட் மூலயமா? முசிறி போர்ட் மூலயமா. என்னென்னலாம் ட்ரேட் பண்ணியிருப்பாங்க? ஸோ பெப்பர், ஐவரி, அதாவது யானை தந்தம், ஐவரி. ஸோ அதுக்கு அடுத்து வந்து லக்ஸுரி குட்ஸ். நெக்ஸ்ட் வந்து தொண்டி. ஸோ தொண்டி அந்த இதுவுமே வந்து சேராஸ். ஸோ இங்கேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா போர்ட்டு தான், இதுவுமே போர்ட்டு தான். ஸோ மார்க்கெட் ஆக்டிவிட்டிஸ் நடந்ததுக்கான எவிடன்சஸ் வந்து தொண்டியில் இருக்கு. கொர்க்கை இதுவுமே பிவைக்யூ, பாண்டியாவோட போர்ட். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாமிரபரணி ரிவரோட மவுத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொர்க்கை போர்ட் வந்து இருக்கும். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே ஃபிஷிங் இண்டஸ்ட்ரீஸ் வந்து பேர்ல், முத்து எடுக்கிறது. ஸோ ரொம்ப முக்கியம் பேர்ல். ஸோ அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொர்க்கை வந்து எதுக்கு முக்கியம் அப்படின்னா பேர்ல் இண்டஸ்ட்ரீஸ், அந்த முத்து எடுக்கிறது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ ஆலங்குளம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுவுமே பாண்டிய சிட்டி போர்ட் தான். ஆக்சுவலாக அதான் சொன்னேன், எல்லாமே போர்ட் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். புகார், முசிறி. ஸோ எந்த கிங்டமை சேர்ந்தவங்க ஃபர்ஸ்ட் ஆக்சுவலாக ரொம்ப ஈஸியாக தான் கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ அடுத்த லெவல் போகணும் அப்படின்னா கிங்டம், போர்ட்டு, மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கேட்கலாம். ஏன்னா இப்போலாம் மேட்ச் த ஃபாலோயிங் வந்து நிறைய கேட்குறாங்க. ஸோ ஆக்சுவலாக புகார் வந்து சோழாவோட போர்ட்டு, முசிறி வந்து சேராவோட போர்ட்டு, தொண்டி வந்து சேராவோட போர்ட்டு, கொர்க்கை வந்து பாண்டியாவோட போர்ட்டு. ஸோ ஆலங்குளம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுவுமே பாண்டியாவோட போர்ட்டு தான். ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம். ஸோ நாகப்பட்டினமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஸோ ஆக்சுவலாக நாகப்பட்டினம் வந்து எதுக்கு ஃபேமஸ்னா புத்திசம்க்கு ஃபேமஸ். நாகப்பட்டினமும் போர்ட்டு தான். ஸோ இது இன்னொரு விஷயம் எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னா புத்திஸ்ட் சைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமஸ். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷனல் ட்ரேட் ரூட் வந்து இதுக்கு முன்னாடி இருந்ததுக்கான எவிடன்சஸ் வந்து நாகப்பட்டினத்தில் இருக்கு. ஸோ உறையூர் நமக்கு தெரியும். ஸோ ஆக்சுவலாக இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா சோழா கிங்கத்தோட கேபிட்டல் தான் உறையூர். ஸோ இதுவுமே ஆக்சுவலாக இது வந்து போர்ட்டு கிடையாது. இங்க ஒரே ஒரு இடத்துல தான் நமக்கு வந்து கன்ஃபியூஷன் வரும். ஸோ இதுவரையும் எல்லாமே போர்ட்டு, கேபிட்டல்ஸ் எல்லாமே போர்ட்டா இருக்கும். ஸோ இந்த இடத்துல உறையூர் வந்து காட்டன் ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனாலதான் உரை பேர்லேயே பாருங்க ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். உறையூர் அப்படின்னு வந்தது காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் அதிகமாக காட்டன் டெக்ஸ்டைல்ஸ் வந்து அதிகமாக இருந்திருக்கும். ஸோ இப்போ இது வந்து உறையூர் வந்து நியர்பை போர்ட் வந்து இருக்கும். ஸோ அதனால அந்த உறையூரில் ப்ரொடியூஸ் ஆகிற குரூப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நியர்பை இருக்கக்கூடிய போர்ட்டில் வந்து கொண்டு போய் விட்டுருவாங்க. ஸோ அதுக்கடுத்து வாஞ்சி. ஸோ வாஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா கரூர். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமராவதி ரிவர் பேங்க்ஸ்ல இருக்கும், பேங்க்ஸ் ஆஃப் அமராவதி ரிவர். ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதுலேயுமே வந்து சேரா கிங்ஸ், ஸோ சேரா கிங்கோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். சரிங்களா? ஸோ அதுதான் வந்து வாஞ்சி. ஸோ வாஞ்சி வந்து இன்னொரு பேர் வந்து கரூர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சரி, ஓகே. ஸோ இப்போ அடுத்து முக்கியமானது வந்து ஏன்ஷியன்ட் இந்தியா போர்ட்ஸ்.
ஆக்சுவலாக இது வந்து ஓகே, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஏன்ஷியன் இந்தியா தான். பட் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்னும் ஓல்டஸ்ட் போர்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். அதை விட இன்னும் ஓல்டஸ்ட் போர்ட், அதாவது ஐவிசி பீரியட்ல இருக்கக்கூடிய போர்ட்டை பற்றி பார்க்க போகிறோம், லோத்தால் போர்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து போர்ட் எங்கே இருக்குது அப்படிங்கிறது முக்கியம். ஸோ ஆக்சுவலாக வந்து போர்ட் எங்கே இருக்குது, ஃபர்ஸ்ட் வந்து முசிறி வந்து கேரளாவில் இருக்குது, தொண்டி வந்து கேரளாவில் இருக்குது, கொர்க்கை தமிழ்நாட்டில் இருக்குது, ஆலங்குளம் தமிழ்நாட்டில் இருக்குது, நாகப்பட்டினம் தமிழ்நாடு, உறையூர் தமிழ்நாடு, வாஞ்சி தமிழ்நாடு. ஸோ லோத்தால். ஸோ லோத்தால் எங்கே இருக்குது, குஜராத்தில் இருக்குது. இது வந்து ஆல்ரெடி கேட்டாங்க. ஸோ இது வந்து டாக்யார்ட்ஸ், பிரசன்ஸ் ஆஃப் டாக்யார்ட்ஸ், ஐவிசி சைட் இது. ஸோ இது வந்து பிரசன்ஸ் ஆஃப் டாக்யார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். 1954 எக்ஸ்கவேட் பண்ணியிருப்பாங்க. 1954 வந்து லோத்தால் வந்து எக்ஸ்கவேட் பண்ணியிருப்பாங்க, ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாக்யார்ட்ஸ் இருக்கும், மார்க்கெட் பிளேசஸ் வந்து இருந்திருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து அரிக்கமேடு. ஸோ அரிக்கமேடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாண்டிச்சேரி. ஸோ அரிக்கமேடு பாண்டிச்சேரி. ஸோ இது வந்து தமிழ்நாடுன்னு கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ அரிக்கமேடு வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கு உண்டான எவிடன்சஸ் வந்து இருக்குது, ஜுவல்லரிஸ் எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கு உண்டான எவிடன்சஸ் வந்து இருக்குது அரிக்கமேடில். பரோச் போர்ட் இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வருஷம் கரண்ட் அஃபேர்ஸில் பரோச் போர்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். குஜராத் பரோச் போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா குஜராத். ஆக்சுவலாக ஸ்டேட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஆக்சுவலாக லோத்தால் குஜராத், அரிக்கமேடு பாண்டிச்சேரி, பரோச் குஜராத். ஸோ பரோச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுவுமே வந்து ட்ரேட் ரிலேஷன்ஷிப் தான், டிரான்ஸ்ஷிப்மெண்ட். ஸோ லேண்ட் சி ட்ரேட் ரூட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பரோச் வந்து யூஸ் ஆயிருக்குது. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சோப்ரா இதுவும் வந்து போர்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா. சோப்ரா வந்து மகாராஷ்டிரா. ஸோ இதுவும் வந்து போர்ட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக அந்த பீரியட்ல, அதாவது ஏன்ஷியன் பீரியட்ல ஸ்மால் கிங்டம்ஸ் எல்லாம் இருந்திருக்கும். அதில் ஒன் ஆஃப் தி ஸ்மால் கிங்கோட கேபிட்டலாக இருந்துச்சு. ஸோ அது பேர் நமக்கு கண்டிப்பாக தேவையில்லை. ஸோ சோப்ரா அப்படிங்கிற டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா போர்ட். ஸோ கேபிட்டல் சிட்டியும் கூட. ஸோ அதுக்கடுத்து கேலிக்கட். ஸோ இதுவும் உங்களுக்கு தெரியும், கேலிக்கட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போர்ட் தான். ஸோ பிஸியஸ்ட் போர்ட் இன் சேரா. சேராவோட இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஸியஸ்ட் போர்ட். ஸோ சேராவோட இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிஸியஸ்ட் போர்ட், அவரோட ரூலிங்ல வந்து பிஸியஸ்ட் போர்ட். ஸோ தூத்துக்குடி போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டியா அண்டு சோழா. ஸோ இங்கே தான் வந்து இதாகிடும், கன்ஃபியூஸ் ஆகும். பாண்டியா அண்டு சோழா. சரிங்களா? ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிற்பையாறு. ஸோ நிற்பையாறு. ஸோ நிற்பையாறு. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிற்பையாறு இது வந்து தமிழ்நாட்டில் இருக்குது, மகாபலிபுரத்தில் இருக்கக்கூடிய ஏன்ஷியன் இந்தியா போர்ட் மகாபலிபுரம் தமிழ்நாடு. ஸோ மோட்டுப்பள்ளி ஆல்ரெடி வந்து கேட்டாங்க. ஆந்திர பிரதேஷ் இருக்கக்கூடிய போர்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டுப்பள்ளி. ஸோ இது ஆல்ரெடி கேட்ட PYQ. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கக்கத்திய டைனாஸ்டியை சேர்ந்தது. இது வந்து எந்த டைனாஸ்டியை சேர்ந்ததுன்னா கக்கத்திய டைனாஸ்டி இருந்தது. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். எப்படி எதெல்லாம் வந்து இந்த வருஷம் கொஸ்டினாக கேட்கலாம் அப்படின்னா, ஸோ தாமிரல் பிதி. ஸோ ஆக்சுவலாக இது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிகாஸ் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெஸ்ட் பெங்கால் இருக்கு. ஸோ தாமிரல் பிதி வெஸ்ட் பெங்கால், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தாமிரல் பிதி இது வந்து ரொம்ப 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 முக்கியம், இந்த வருஷம் கேட்கலாம். ஸோ ஆக்சுவலாக இந்த வருஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாமிரல் பிதி கேட்கறதுக்கு வந்து வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா வேற போர்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆலங்குளம், கொர்க்கை, மணிக்கப்பட்னா. ஸோ ஓகே, ஆக்சுவலாக மணிக்கப்பட்னா கேட்கலாம், தாமிரல் பிதி வந்து கேட்கலாம். தாமிரல் பிதி வந்து கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து வெஸ்ட் பெங்கால் இருக்கு. ஸோ தாமிரல் பிதி வந்து வெஸ்ட் பெங்கால்ல இருக்கு. ஸோ ஆக்சுவலாக வந்து ரிவர் கங்கா ட்ரேட் ரூட்டுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. ஸோ அதுக்கு அடுத்து இது வந்து அர்பன் செட்டில்மெண்ட்னு சொல்றாங்க. ஸோ கிரீக் மேப்ஸ்ல வந்து இதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி சொல்றாங்க. கிரீக்ஸோட மேப்ஸ்ல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து புலிக்கட் போர்ட். ஆக்சுவலாக புலிக்கட் போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா விஜயநகர கிங்டம். ஸோ இது புலிக்கட் போர்ட். ஸோ நம்ம இது ஈஸியாக சொல்லிடலாம். ஸோ தமிழ்நாடு ஆந்திர பிரதேஷோட பார்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ இது வந்து விஜயநகர கிங்டம் சேர்ந்தது. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்பரிக்கம். ஸோ பார்பரிக்கம் போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ் டெல்டால இருந்து இருக்குது, இண்டோ ரோமன் ட்ரேட். ஸோ ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ் டெல்டா, இண்டோ ரோமன் ட்ரேட். ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு அடுத்து வந்து மணிக்கப்பட்னா. ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா
ஸோ மணிக்கப்பட்னா இஸ் இன் ஒடிசா. ஒடிசா ஒடிசா ஸோ மணிக்கப்பட்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது சில்கா லேக் பக்கம் இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சில்கா லேக் பக்கம் இருக்குது. ஸோ சில்கா லேக் பக்கம் இருக்குது. இது வந்து ஒடிசா. ஸோ மணிக்கப்பட்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒடிசா. பாலூர். ஸோ பாலூர் வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ். ஸோ பாலூர் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் போர்ட்டு ஆந்திர பிரதேஷ். ஸோ பாலூர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆந்திர பிரதேஷ். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 முக்கியமான போர்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான போர்ட்ஸ். ஸோ இது எல்லாமே எக்ஸாம்ல வரதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்ரவஸ்தி. ஸோ ஸ்ரவஸ்தி வந்து உத்தரப்பிரதேஷ்ல இருக்கு. ஸோ ஆக்சுவலாக இது போர்ட் கிடையாது. இது வந்து ட்ரேட் ரூட். இது வந்து போர்ட். ஸ்ரவஸ்தி அப்படிங்கிறது யூபியில் இருக்கு. ஸோ இது வந்து ஏன்ஷியன்ட் இந்தியாவோட ட்ரேட் ரூட். ஓகேங்களா? இது வந்து புத்திஸ்ட் சைட்னு சொல்லலாம். ஸ்ரவஸ்தி அப்படிங்கிறது வந்து புத்திஸ்ட் சைட். புத்திஸ்ட் சைட் ட்ரேட் ரூட். ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிஷு பல்கரா. ஸோ ஆக்சுவலா ஓகே. ஸோ சந்திரகேது காட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரகேது காட் ஆல்ரெடி கேட்டாங்க. வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கேட்டாங்க. வெஸ்ட் பெங்கால் இருக்குது. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் போர்ட். ஸோ சந்திரகேது காட் ட்ரேடிங் போர்ட்டு இது ஆல்ரெடி வந்து கேட்டாங்க. ஸோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ இது வரையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேடிங் போர்ட். ஸோ ரிமைனிங் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஸோ ஒன்ஸ் எல்லாமே வந்து ரிவைஸ் பண்ணிடலாம். ஸோ ஒன்ஸ் கடைசியாக வந்து ஒரு ரேபிட் ஃபயர் மாதிரி ரிவைஸ் பண்ணிடலாம். உத்தரப்பதா ட்ரேட் ரூட்டு. ஸோ யவனப்பிரியா பெப்பர், சாதகா காட்டன், ஸோ ஷெரீன் கில்டு. தமிழகம் சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய சவுத் இந்தியா வந்து டோட்டலாக மென்ஷன் பண்ணுது. ஈவன் ஸ்ரீலங்காவும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கன்சிடர் ஆகும். அதாவது சம் பார்ட்ஸ் ஆஃப் ஆந்திர பிரதேஷ், சம் பார்ட்ஸ் ஆஃப் கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு அண்ட் நார்தன் பார்ட் ஆஃப் தி ஸ்ரீலங்கா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை தமிழகம்னு சொல்லுவாங்க. வேளாளர் அப்படி லேண்ட் ஓன்டு கம்யூனிட்டி தான் வேளாளர் அப்படின்னு சொல்றாங்க. என்அடி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அந்த சோஷியல் ஆர்டரை மெயின்டைன் பண்ணக்கூடிய குரூப்பை தான் வந்து பார்த்தீங்கன்னா என்அடி அப்படின்னு சொல்லி சங்கமேஜில் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து அரசர் அப்படிங்கிறது கிங்கு. இதுவுமே சங்கமேஜில் சொன்னதான். கடைசியர் அப்படிங்கிறது வந்து பேர்லேயே கடைசியர் அப்படின்னு இருக்கு. ஸோ லோயர் ஸ்ட்ரேட்டா ஆஃப் பீப்புள் அவங்கள தான் கடைசியர்னு சொல்றாங்க. பறையர் அப்படிங்கிறது வந்து மார்ஜினலைஸ்டு கம்யூனிட்டி தான் பறையர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வீரக்கல் அப்படிங்கிறது ஹீரோ ஸ்டோன். அதாவது அந்த ஹீரோ ஸ்டோன் வந்து எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த சாக்ரிஃபைஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு சிம்பிளுக்காக கொடுக்குறாங்க. இது எல்லாமே சங்கமேஜ்ல மென்ஷன் பண்ணப்பட்ட வார்த்தை. போர்ட்டு. ஸோ போர்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது புகாரு, முசிறி, தொண்டி, கொர்க்கை. புகாரு சோழா கேபிட்டல், முசிறி சேராவோட கேபிட்டல். முசிறி சேரா, தொண்டி சேரா, கொர்க்கை பாண்டியா, அழகன்குளம் பாண்டியா, நாகப்பட்டினம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோழான் பாண்டியா ரெண்டு பேருக்கிட்டையுமே வருது. உறையூர் காட்டன், வாஞ்சி சேரா. ஸோ லோத்தால் அப்படிங்கிறது குஜராத்தில் இருக்கு. இது வந்து ஒரு டாக்யார்டு போர்ட்டு. ஸோ அதுக்கடுத்து அரிக்கமேடு வந்து பாண்டிச்சேரி. ஸோ அதுக்கடுத்து பரோச் குஜராத்தில் இருக்கு. சோப்ரா மகாராஷ்டிராவில் இருக்கு. கேலிக்கட் வந்து சேரா கிங்கத்தோட போர்ட்டு. ஸோ அதுக்கடுத்து தூத்துக்குடி வந்து பாண்டியான் சோழா. ஸோ அதுக்கடுத்து தூத்துக்குடி தான் பாண்டியான் சோழா. நாகப்பட்டினம் வந்து பார்த்தீங்கன்னா புத்திஸ்ட் சென்டர். நாகப்பட்டினம் வந்து புத்திஸ்ட் சென்டர். ஸோ தப்பா சொல்லிட்டேன். நாகப்பட்டினம் வந்து புத்திஸ்ட் சென்டர். தூத்துக்குடி தான் வந்து பார்த்தீங்கன்னா போர்ட் விச் ஹஸ் பீன் யூஸ்ட் பை பாண்டியான் சேரா. ஸோ நெற்பையாறு. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டியாஸ் அந்த பேரில் யூஸ் பண்ண ஒரு டேர்ம் தான். ஸோ அதுக்கு அடுத்தது மோட்டுப்பள்ளி போர்ட்டு கக்கத்தியா. இது ஆல்ரெடி கேட்டாங்க. மோட்டுப்பள்ளி கக்கத்தியா. மிரால்பதி. ஸோ இது வந்து வெஸ்ட் பெங்கால் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் ரூட்டு. கிரீக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. புலிக்கட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து போர்ட்டு விஜயநகர கிங்டம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்பெரிக்கம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து இந்தியா ரோமனும் வந்து ட்ரேட் பண்ண ரூட்டை தான் பார்பெரிக்கம்னு சொல்றாங்க. இது இந்தியா அதாவது இண்டோ ரோமன் ஸ்டேட். ஸோ மணிக்கப்பட்னா இது வந்து ஒடிசால இருக்கு. ஸோ சில்கா லேக் பக்கம் இருக்குது. பலூர் இது வந்து ஆந்திர பிரதேஷ்ல இருக்கு. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் சென்டர். ஸ்ரவஸ்தி அப்படிங்கிறதுமே வந்து பார்த்தீங்கன்னா புத்திஸ்ட் சைட். இதுவுமே ட்ரேட் ரூட்டை பத்தி சொல்றது தான். சந்திரகேது காட் இதுவுமே வெஸ்ட் பெங்கால் இருக்கு ட்ரேட் ரூட்டு. ஸோ அதுக்கு அடுத்து ஆக்சுவலா ஓகே. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் ரூட். மேபி இதுல இருந்து கொஸ்டின் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பார்க்கலாம். தேங்க்யூ.